பரம தகப்பனே, 3 நாள் VBSக்காக நன்றி. இன்று 4வது நாளில் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடல், கதை, வசனம், பப்பட் ஷோ, கிராஃப்ட் இவை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாருங்கள். ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம VBSோட டே 4க்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம பைபிள்ல இருக்க ஒரு முக்கியமான கேரக்டர் பத்தி பார்க்க போறோம். இயேசுவை பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப வாஞ்சியா இருந்தாரு. அந்த மனுஷனை குறிச்சுதான் இந்த பாட்டுல நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அவன் எட்டி பார்க்கிறான், இயேசு ராஜாவ அவன் எட்டி பார்க்கிறான். குள்ள சகேயு அவன் எட்டி பார்க்கிறான், இயேசு ராஜாவ அவன் எட்டி பார்க்கிறான். எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததால் சந்தோஷம் சந்தோஷமே. எரிகோ என்னும் நகரிலே இயேசு ராஜா வந்ததால் சந்தோஷம் சந்தோஷமே. நம்ம ஆயக்கார சகேயுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இயேசுவை காண வேண்டும் என்று. நம்ம ஆயக்கார சகேயுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இயேசுவை காண வேண்டும் என்று. காட்டத்தி மரத்து மேல ஏறினான், கர்த்தரையே காண வகை தேடினான். காட்டத்தி மரத்து மேல ஏறினான், கர்த்தரையே காண வகை தேடினான். ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய். மரத்து மேல சகேயுவை இயேசு ராஜா கண்டதும் சீக்கிரமாய் இறங்கி வா என்றார். மரத்து மேல சகேயுவை இயேசு ராஜா கண்டதும் சீக்கிரமாய் இறங்கி வா என்றார். உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதும் சகேயுக்கு சந்தோஷமே. உங்க வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும் என்றதும் சகேயுக்கு சந்தோஷமே. சகேயுவின் பாவம் அன்று மறைந்தது, வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயுவின் பாவம் அன்று மறைந்தது, வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய், ஓஹோ ஒய்யாரே ஒய்யாரே ஒய். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு டே 4 ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செக்ஷன். ஆண்டி, நாங்க இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம சக்கியஸ் அண்ட் சிக்கமோர் ட்ரீ பத்தி பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க பாக்குறீங்களா, ஒரு மரம், அதுக்கு மேல ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரா. சோ இன்னைக்குதான் இத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு சார்ட் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கலர்ஸ்ல இருந்ததுன்னா வாட் ஆல் கலர்ஸ் யூ ஹேவ் அது எடுத்துக்கோங்க. மெயினா மரத்துக்கு வந்து பிரவுன் கலர் ஆர் கிரே கலர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் லீவ்ஸுக்கு மெயினா வந்து மரத்துக்கு மேல லீவ்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லீவ்ஸ்க்கு என்னெல்லாம் கலர் இருக்கும்? லைட் கிரீன், டார்க் கிரீன் அண்ட் லெமன் எல்லோ. ஸோ அந்த என்ன அவைலபிளான கலர்ஸ் இருந்தாலுமே அதை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்கெட்ச் பென்ஸ், கலர்ஸ் ஆஃப் எனி சாய்ஸ், சிசர்ஸ், எரேசர், ஃபெவிகால், ஸ்கேல் அண்ட் தென் கிரையான்ஸ். கிரையான்ஸ் எதுக்கு? நம்ம கிரியேட்டிவா நம்ம பண்ண போறோம். ஸோ என்ன வேணாலுமே நீங்க எந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சு நீங்க வந்து கலர் பண்ணிக்கலாம். ஆண்டி, நானும் உங்க கூட சேர்ந்து பண்ணவா? யா ஷூர், கம் லெட்ஸ் டு இட். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம இப்போ மரம் வந்து சிக்கமோர் ட்ரீ. ட்ரீ வந்து யூஸ்வலி பெருசா இருக்கும் இல்லைங்களா. சிக்கமோர் ட்ரீ இஸ் யூஸ்வலி அதை விட ரொம்ப பெருசா, நம்ம ஹைட்டை விட இன்னும் பெருசா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ரியா வில் ஸ்டார்ட் டூயிங் த ட்ரீ. ஓகேங்களா? நான் சைட்ல லீஃப் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
ஆண்டி இத நம்ம இதுல ஒட்டிக்கலாமா? ஓட்ட ஆரம்பிச்சிடலாமா? சோ இதுதான் அந்த ட்ரங்க். பிரியா வந்து இப்ப வரைஞ்ச ட்ரங்க். ஆண்டி ஆனா என் பேரு வந்து ரினு. ரெனுவா? சாரிமா, மறந்து போயிடுச்சு. சோ இதுதான் நம்ம ஃப்ரெண்ட் ரெனு. இன்னைக்கு நான் தப்பா சொல்லிட்டேன். சோ நம்ம வந்து இப்ப வந்து மரத்தோட ட்ரங்க் வந்து இப்ப வந்து நம்ம ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்க போறோம், ஒட்ட ஆரம்பிக்க போறோம். சோ எல்லா மரத்தை விடையும் சிக்கமோர் ட்ரீன்னு சொல்ற ஒரு ட்ரீ ஆவரேஜான ஒரு மரத்தை விட பெருசா இருந்தது. சோ அதனாலதான் நாங்க வந்து எவ்வளவு பெருசா வரைய முடியுமோ நாங்க வந்து இத வரைஞ்சிருக்கோம். சோ அப்படியே ஸ்டிக் பண்ணிருங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இதெல்லாம் வந்து இந்த ட்ரங்க்குக்கு மேல ஒட்ட போறோம். சோ இது வந்து டார்க் கிரீன் லீவ்ஸ், லைட் கிரீன் அண்ட் லெமன் எல்லோ எல்லாமே நம்ம இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது வந்து ஸ்லோவா வந்து நம்ம வந்து இப்ப இதுக்கு மேல we'll start sticking. சக்கியா இங்க ஒட்டிடலாமா? ஓட்டிடலாம். எஸ். சோ தகம். சோ இதுதான் நம்ம இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, நம்ம வந்து மரத்தை ஃபர்ஸ்ட் ஒட்டணும் அண்ட் லீவ்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம ஒட்டியிருக்கோம். அதுக்கு மரத்தை எல்லாம் நம்ம கிரையான்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல சக்கியஸையும் ஒட்டிட்டோம். சோ இது வந்து இப்ப வந்து லேண்டுக்கு வந்து நாங்க பிரவுன் கொடுக்கறோம் அண்ட் ஸ்கைக்கு வந்து ப்ளூ கலர். ஓகே, இதுதான் வந்து நான் சிக்கமோர் ட்ரீன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் வந்து காட்டுத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு வந்து கிராஃப்ட் செக்ஷன் பிடிச்சிருக்கோன்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்க இமேஜஸ் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து அடுத்த செஷன்ல அடுத்த நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். ஓகேவா? திஸ் இஸ் கிறிஸ்டி ஆண்டி அண்ட் ரினு அக்கா. பை. ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு மெமரி வர்ஸ் செஷன். இன்னைக்கு நம்ம டே 4ஓட மெமரி வர்ஸ் கத்துக்கலாமா? லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சோ இப்போ நம்ம ஆக்ஷனோட கத்துக்கலாமா? லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட வசனத்தை நாளைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு மேஜிக் பார்க்கலாமா? பிரகாஷர்கள் திரும்ப வந்திருக்கேன், திரும்பவும் உங்களுக்கு மேஜிக். ஸோ அன்னைக்கு ஒரு மேஜிக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், பட் இதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? பாருங்க, பிளாக் கலர்ல இருக்கா, உள்ளேயுமே பிளாக் கலர். இப்போ அங்கிள் கிட்ட 2 கலர் இருக்கு. இந்த 2 கலரையும் நான் வந்து இதுக்குள்ள போட்டுட்டு என்ன பண்ண போறேன், இந்த பைய ஆட்டோமேட்டிக்கா தைக்க போறேன் நான் இந்த கலரை வச்சு. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லோ கலர், தென் ரெட் கலர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ இந்த கலரை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுலயே நான் தைக்க போறேன். எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்க, தச்சிடுச்சா? சூப்பரா, குட். ஓகே, எல்லாருக்குமே சகேயோட கதை தெரியும் இல்லையா? சகேயுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்படி வந்தது? கடவுள் நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க, ரட்சிப்பு எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம அந்த ரட்சிப்பை ஏத்துக்கலன்னா என்ன ஆகும்? அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சகேயு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. அவரு என்ன பண்ணாரு, ஈகரா அவரு ஏசப்பாவை ஏத்துக்கிட்டதுனால என்னாச்சு, அவருக்குமே ரட்சிப்பு வந்தது. ஏசப்பா அவரோட வீட்டுக்கு போனாரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் ரட்சிக்கப்பட்டோம்னா, ஏசப்பாவை நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்ந்தோம்னா, நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய ஹார்ட்லயே நம்ம கூடவே இருப்பாரு. நமக்கும் ரட்சிப்பு வந்துடும். அப்ப ரட்சிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நமக்கு வந்துடும். ஓகேவா?
ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த மேஜிக் போலாமா? பாருங்க, இது பிளெயின் வாட்டர். ஓகேங்களா? பிளெயின் வாட்டர். இது கலர்ட் வாட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ண போறேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஆதியில தேவன் என்ன பண்ணாரு, அவரோட சாயல்ல நம்மள படைச்சாரு. இதே மாதிரி பியோரா அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே இருந்தது. நம்ம மனுஷனும் என்னாச்சு, அவரோட சாயல்ல தான் படைச்சாரு. ஸோ ஆதாமும் ஏவாளும் அவரோட சாயல்ல தான் இருந்தாங்க. ஆனா நாளடைவுல என்ன ஆச்சு, பாவம் வந்து அந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அப்போ பாவம் வர வர என்னாச்சு, இதுதான் வந்து பாவம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கலர்டா இருக்கு. ஸோ இந்த பாவம் நம்ம மனுஷனுக்குள்ள வரும்போது என்னாச்சு, நம்மளும் அந்த பாவம் மாதிரியே கலர் ஆயிட்டோம், அழுக்காயிட்டோம். அப்போ என்னாச்சு, மனுஷன் எப்படியோ எப்படி கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, இந்த மனுஷனை இது பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா யாருமே அவங்கள திருத்தவே முடியல. அவங்க பாவத்துக்குள்ள இன்னும் போய் 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 ரொம்ப அழுக்காயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு, அவரோட ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில நமக்கு ரட்சிப்பு வர்றதுக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, நம்ம அனுப்பினாரு. அப்போ நம்ம அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு, இந்த சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு, ஏத்து இது பண்ணாரு. அப்ப என்ன ஆகுது, நம்மளுமே பழையபடி தூய்மையா அவருடைய குணாதிசயங்களோட பியோரா ஆயிட்டோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளும் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏற்றுக்கொள்வதனால என்ன ஆகும், இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகி நம்மளும் தூய்மையா ஆயிடுவோம், நம்மளும் ரட்சிக்கப்படுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கிறதுனால நம்மளுடைய ரத்தம் தூய்மை அடைஞ்சு நம்மளுடைய பழைய சாயல் நமக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளும் பிதா கிட்ட டைரக்டா இனிமே போக முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய் குட்டீஸ். இனிமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஹாய் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? சூப்பர், வெரி குட். இது இன்னைக்கு நம்ம எத்தனை டே விபிஎஸ்? 4th டே. எஸ் கரெக்ட், 4th டே. ஓகேவா? சரி, ஹாப்பியா இருக்கீங்களா? வெரி குட். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர், ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், அதுக்கு யாராவது இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வராருன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஹாப்பியா இருக்கும். வாவ், சூப்பர், ஹாப்பியா இருக்கும். அப்புறம் அவர் நேர்ல எப்படி இருப்பாரோ எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். வாவ், குட். நேர்ல அவங்க எப்படி, இவ்வளவு நாள் நீங்க வந்து டிவில பாத்துருக்கலாம், இப்ப நேர்ல எப்படி இருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்ல. உனக்கு எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். பா, டிவில பார்த்தவர் இப்ப நான் நேர்ல பார்க்க போறேன் அப்படின்னு ஜாலியா இருக்கும்ல. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாம் அப்படியே கண்ணு மூடிக்கலாமா? கண்ணு மூடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான எடுத்து கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ கூட நாங்க ஏசப்பா கேட்க போற இந்த பைபிள் வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசுங்க, பிள்ளைகளோடு இடைப்படுங்க. நாங்க இன்னைக்கு இந்த 4ஆம் நாள் விபிஎஸ்ல நாங்க என்ன கத்துக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். வழிவிடுங்க, வழிவிடுங்க. நானும் பார்க்கணும் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் வழிவிடுங்களேன். ஐயோ, எனக்கு தெரியவே மாட்டேங்குதே அப்படின்னு ஒருத்தர் ஒரு கூட்டத்து நடுவுல நின்னு கத்திட்டு இருந்தார். நீங்களும் ஏதாவது ஒரு கூட்டமான இடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறோம்னு ஆசைப்படுறீங்க. பட் உங்களுக்கு உங்களோட பெரியவங்க முன்னாடி நின்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? எக்கி பாப்பீங்க, இப்படி பாப்பீங்க, அப்படி பாப்பீங்க, ஜம்ப் பண்ணி பாப்பீங்க தானே? பாப்பீங்கல்ல? அந்த மாதிரிதான் இங்க ஒருத்தர் வர்றாரு. அது பாக்குறதுக்காக ரொம்ப ஆசையா, நீங்களும் ஆசையா சொன்னீங்களா, ஆசையா இருக்கும், எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்தாருன்னா ஜாலியா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும்னு சொன்னீங்களா, அதே போலதான் இங்க சகேயு அப்படின்ற ஒரு மனுஷன் யார பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தார் தெரியுமா? ஏசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு. யார பார்க்க எக்ஸைட்டடா இருந்தாரு? ஏசு கிறிஸ்துவ பார்க்க எக்ஸைட்டடா இருந்தாரு. ஏன் தெரியுமா? அந்த சகேயுக்கு வந்து அந்த கூட்டத்துக்குள்ள ஏசு கிறிஸ்துவ தெரியல. அவர் ரொம்ப ஷார்ட்டா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? ரொம்ப ஷார்ட்டா இருந்தாரு. அவர் ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுனால ஜீசஸ் கிரைஸ்ட் அவரால் பார்க்க முடியல. அவர் ஜம்ப் பண்றாரு, அவர் வந்து எக்கி பாக்குறாரு. இவரு கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னாலும் யாருமே இவரை மதிக்கவே இல்லை. ஏன் அவர் எல்லாரும் தள்ளி விட்டாங்க தெரியுமா? அவர் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஒரு ஆயக்காரன். எப்படின்னா தன்னுடைய சொந்த மக்கள்கிட்ட வரி வசூலிச்சு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறவர். அதனால அவருக்கு யாரையுமே அவரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரும் அவர் என்ன பண்ணாங்க, ஒரு பாவியா ட்ரீட் பண்ணாங்க.
அவரை பார்த்தாலே தள்ளி விட்டாங்க, அவர்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இப்போ அந்த சகியுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை இருந்தது? வெரி குட், இயேசுவை பார்க்கணுன்ற ஆசை அவருக்கு ரொம்ப இருந்தது. அவருடைய ஒரே ஆசை எப்படியாவது இந்த ஜீசஸ் கிரைஸ்ட பாத்துடணும். உடனே அவர் ஒரு பிளான் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த வழியாதான் வருவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்னால குடு 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 குடுன்னு ஓடி ஒரு காட்டத்தி மரத்து மேல என்ன செஞ்சுட்டாரு, ஏறி உட்கார்ந்துட்டாரு. அந்த காட்டத்தி மரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப புஷியா இருக்கும். அது உள்ள இருந்தா ரொம்ப பேருக்கு அது யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. இப்ப இவருக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, நான் வந்து மரத்து மேல ஏறி உட்கார்ந்துருக்கேன், ஜீசஸ் கிரைஸ்ட் போனாருன்னா நான் அவரை பாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம தம்பி சாம் சொன்ன மாதிரி எக்ஸைட்டடா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்றாரு. சகியு ஒரு பெரிய சீஃப் டாக்ஸ் கலெக்டர், ரொம்ப வசதியானவர், பணக்காரரு. அப்புறம் குள்ளம். இன்னொன்னு, மரத்து மேல ஏறி இருந்தா யாராவது கேலி பண்ணுவாங்க, இப்படி எதையுமே நினைக்கல. அவருக்குள்ள ஒரு ஈகர்னஸ் இருந்தது. என்ன, நான் ஏசாமிய பாக்கணும். குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு அந்த ஈகர்னஸ் இருக்கா? ஏசாமிய பாக்கணும்ன்ற ஆசை உனக்கு இருக்கா? அவருக்கு அந்த ஆசை இருந்ததுனாலதான் அவர் எதையுமே யோசிக்காம மரத்து மேல ஏறி நின்னு ஏசாமிய பாக்கணும்னு விரும்பினாரு. எப்படியாவது நான் ஏசாமிய பாத்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் அவருக்கு இருந்தது. இப்போ ஒரு ஷாக் என்னன்னா, எந்த இயேசுவை பாக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரோ அந்த இயேசு என்ன பண்றாரு, நேர அந்த மரத்துக்கு கீழே வந்து நிக்கிறாரு. இப்போ அந்த சகியுக்கு பயங்கர ஷாக். இந்த இயேசு நான் இருக்கிற மரத்துக்கு கீழே வந்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணாரு, அப்படியே மரத்து மேல பார்த்து, சகியுவே கீழே இறங்கி வா. எப்படி இருந்திருக்கும்ல, எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும்ல. இவர் இந்த இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு மரத்து மேல ஏறி நின்னா அந்த இயேசு மரத்துக்கு கீழே நின்னு சகியுவை கீழே இறங்கி வா அப்படின்றாரு. பயங்கர ஷாக். சகியு என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? கீழே இறங்கி இருப்பாரு. உடனே என்ன பண்றாரு, ஆசையா கடகடான்னு இறங்கி வந்து ஜீசஸ் கிட்ட நிக்கிறாரு. இப்ப திரும்ப இயேசு கிறிஸ்து இன்னொரு ஷாக் கொடுக்க போறாரு. அது என்ன ஷாக் தெரியுமா? நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு. ஓகே ஸ்டெஃபி, உனக்கு பிடிச்ச ஒருத்தர் நீ பார்க்க ஆசைப்படுற, சடனா அவரு உன்னை தேடி வந்து நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ஹாப்பியா, எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஓ வெரி குட், ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. பா, நான் அவரை தேடி போனேன்னு நினைச்சா அவர் என்ன தேடி வந்து என்ன என்கிட்ட பேசுறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. எதனால ஜீசஸ் கிரைஸ்ட் சகிவை மட்டும் வந்து பார்க்கணும், அவரை இறங்கி வான்னு சொல்லணும், நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்குறேன்னு சொல்லணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆன்ட்டி, அவங்க சீஃப் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறதுனால அவங்க போயிருப்பாரா? ஓகே, அவரு பணக்காரரா இருந்ததுனால அவர் வீட்டுக்கு போயிருப்பாரா? ஓகே, சகியு வந்து சீஃப் டாக்ஸ் கலெக்டர்ன்றதுனால ஜீசஸ் சூஸ் பண்ணிருக்கலாம், போக ஆசைப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அவர் ரொம்ப பணக்காரர் அப்படின்றதுனால கூட ஜீசஸ் அவங்க வீட்டுக்கு போக ஆசைப்பட்டிருக்கலாம். நீங்க 2 பேர் சொன்னீங்க. ஸ்டெஃபி, நீ என்ன நினைக்கிற? அவரோட ஈகர்னஸ் ஆனர் பண்ணிருப்பாரு. வாவ், கிரேட். ஸ்டெஃபி சொன்ன மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் சகியுடைய ஈகர்னஸ் ஆனர் பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, உன் வீட்டுக்கு நான் இன்னைக்கு வந்து தங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி ஈகரா நீங்க பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு நீங்க விரும்பும் போது நிச்சயமா அதை ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க, ஆனர் பண்ணுவாங்க. சரியா? சுத்தி இருந்த மக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா சகியு வந்து ஒரு பாவியான மனுஷன், அவர் கூட அந்த இயேசு போய் அவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரேன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படிதானே நமக்கு பிடிச்ச ஒரு பிரபலம் நம்மளை தேடி வரும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்கல்ல. அதே போல எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து சகியோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு 3 ஷாக் கொடுத்தாருன்னு சொன்னால, என்னென்ன சொல்லலாமா? ஒரு சகியை தேடியா நம்ம மரத்துக்கிட்ட போனாங்க. வெரி குட். இயேசுவை பார்க்கணும்னு மரத்து மேல ஏறின சகியுவை ஜீசஸ் கிரைஸ்ட் தேடி வந்தாங்க. 2வது ஷாக் என்ன சொல்லு பார்க்கலாம் சாம்? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் கீழே இறங்க சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவ பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த சகியுவை ஜீசஸ் என்ன பண்ணாங்க, கீழே இறங்கி வா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க ஸ்டெஃபி? நான் வீட்டுக்கு வரேன். 3rd ஒரு பெரிய ஷாக் இல்ல, நான் வீட்டுக்கு வரேன். இவ்வளவு ஹாப்பியா இருந்தது. இப்போ சகியுனுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றம். இப்போ சகியு ஒரு ஷாக் கொடுக்குறாரு, அவர் ஒரு 2 ஷாக் கொடுத்தாரு. அது என்னன்னு பாக்கலாமா? இப்போ சகியனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருது. என்ன தெரியுமா? சகியு ஒரு பெரிய பணக்காரர்ல. அவர் சொல்றாரு,
என்னுடைய சொத்துல பாதி நான் ஏழைகளுக்கு என்ன செய்யறேன், பிரிச்சு கொடுத்துடுறேன் அப்படின்றாரு. இப்போ ஒருத்தருடைய சொத்துல பாதி பிரிச்சு கொடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும், மீதி ஹாஃப் தானே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் யார்கிட்ட, அவர் வரி வசூலிப்பவர்னு நான் சொன்னேன், அவர் சொல்றாரு, நான் யார்கிட்டயாவது வீணா எக்ஸ்ட்ரா நான் வரி வசூலிச்சிருந்தேன்னா அதுல 4 times 4 மடங்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவர் விட்டு கொடுக்க என்ன செஞ்சிட்டாரு, அவர் ரெடி ஆயிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் தான் இது. இயேசு கிறிஸ்து எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டான்ற மாற்றம் தான் இந்த சகீவை இதெல்லாம் சொல்ல வச்சது. இப்போ சகீவுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவ அவன் ஏற்றுக்கொண்டது. அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கும் குட்டி தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ நீ ஏற்றுக்கொள்ளணும்னா ஒரு சில காரியங்களை நீ விடணும். ஓகேவா? உன்னுடைய அடமெண்டா இருக்கலாம், உன்னுடைய கோபமா இருக்கலாம், நீ ஒருவேளை யாரையாவது நீ ஃப்ரெண்டா ஏத்துக்காம இருக்கலாம். அதெல்லாத்தையும் நீ விட்டுட்டு இந்த சகீவ போல நீ மாறினன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நிச்சயமா ஒரு ஹாப்பினஸ் உன் லைஃப்ல உண்டு. இதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு, அடுத்து ஒரு ஷாக் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஸ்டெஃபி நீ ஒரு வீடு, ஷைன் நீ ஒரு வீடு, சாம் நீ ஒரு வீடு, பாத்துட்டு இருக்க எல்லா குட்டி தம்பி தங்கச்சி நீங்களும் ஒரு வீடு. இன்னைக்கு சகீவ போல நீங்க உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வரும், உனக்கு ரட்சிப்பு வரும், சாம் உனக்கு ரட்சிப்பு வரும், பாத்துட்டு இருக்க எல்லா குட்டீஸ் உங்களுக்கும் ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பு இன்னைக்கு நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, சகீவ போல இயேசு கிறிஸ்துவ பார்க்க ஈகரா இருக்கணும். இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எந்த மரத்துல ஏறினாரு, காட்டத்தி மரத்துல ஏறின சகீவ இயேசு கிறிஸ்து ரட்சிப்படைய கண்டார். இயேசு கிறிஸ்து எதுக்காக கண்டார், ரட்சிப்படைய கண்டார். ரட்சிப்புன்னு சொன்னீங்களே ஆண்டி, அப்படின்னா என்ன? கரெக்ட் கொஸ்டின். நான் என்ன ரட்சிப்புனா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நம்ம எல்லாருமே பிதாவினுடைய சாயல்ல இருந்தோம். யாருடைய சாயல்ல இருந்தோம், பிதாவானவருடைய சாயல்ல இருந்தோம். பாவம் செஞ்சு நம்ம அந்த பிதாவானவருடைய சாயல இழந்துட்டோம். திரும்ப நம்ம பிதாவினுடைய சாயல் இருந்தா தானே அவரோடு இருக்க முடியும். அதை உண்டு பண்ணுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்னைக்கும் நம்மளோடு இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் எதனால சிந்தப்பட்டது, நம்மளுடைய பாவங்களினால சிந்தப்பட்டது. இப்ப அந்த ரத்தத்தினால நமக்கு மீட்பு கிடைச்சதுனால சகீவ் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அதே போல நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது திரும்ப நமக்கு யாருடைய சாயல் வருது, பிதாவானவருடைய சாயல் வருது. அதனால நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், பிதாவினுடைய சாயலா இருந்து பிதாவோடு நம்ம ஒன்றிணைக்கப்படுறோம். சரியா? இதுதான் ரட்சிப்பு. சகீவை போல நீ இயேசுவை உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா, அதுதான் ரட்சிப்பு. சரியா? அதுதான் என்னது, ரட்சிப்பு. நீ பண்ற நல்ல விஷயங்கள், அதாவது என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க, யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், தான தர்மம் பண்ணுவோம், நம்ம சர்ச்ல ஊழியம் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்ல. இது நம்மள இயேசு கிறிஸ்துவ கிட்ட கூட்டிட்டே போகாது, பிதா கிட்ட நம்மள கூட்டிட்டே போகாது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்து சகீவை போல நமக்கு நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ரட்சிப்பு வந்தால் மட்டும்தான் இந்த ரட்சிப்பு தான் நம்மள பிதாவின் இடத்துல கொண்டு சேர்க்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா இயேசு கிறிஸ்து இப்ப மட்டும் இல்ல, எல்லாரும் நம்ம உலகத்தை கடந்து போவோம்ல, அப்பவும் நித்திய காலமாக இயேசு கிறிஸ்து நம்மளோட இருப்பாரு. ஆண்டி ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவுன்னா என்னது, கிஃப்ட். சரியா? ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. என்ன குட்டீஸ், இன்னைக்கு ரட்சிப்பை பத்தி நம்ம நல்லா படிச்சோமா? ஸோ நம்ம டே 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படிடுங்க. பிதாவே, நன்பின் பிதாவே, அப்பா, இன்னைக்கு பிள்ளைங்க ரட்சிப்பை பத்தி நிறைய கற்றுக்கொண்டாங்க ஆண்டவரே. சப்பா, அந்த 4 நாள் VBSல பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே அப்பா ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே.
இங்க இந்த காணொளி மூலயமா பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க சாயலாக மாற்றி ரட்சிங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, உங்க பிள்ளைய ஆண்டவரே எங்க உங்க பிள்ளையா மாற்றுறதுக்கு ஆண்டவரே இசப்பா உங்க ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அமைச்சு அனுப்புனீங்க ராஜா. எங்களுக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுத்தீங்க ராஜா. அதற்காக கர்த்தருக்கு எப்பொழுதும் நாங்க நன்றி உள்ள ஜீவனா இருப்போம்ப்பா ஆண்டவரே. அப்பா இதை பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ரட்சித்து தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நாங்க எல்லாரும் மாறின கிருபைக்காக நன்றி. துதிகன மைமை அத்திரை மக்கே செலுத்துறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.